இது வரைக்கும் ஒரு மாலை விழுகாது யாருக்கு? இப்போ டாக்டருக்கு இன்னும் விழுகலப்பா. நங்காதி எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. தமிழ்நாட்டு பெண்கள் எந்த துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த மேனிக்யூர்லாம் இருக்கு. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நான் எங்கேயும் போகல. மீடியா மாப்பிள்ள எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா என்னடா நடந்திருக்குது? பொறாம லைட்டா நீங்க மீடியா ஸ்டூடெண்ட்ங்கிறதுனாலயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் சைட்லேயே தான் நின்றுக்கணும். அதை பத்தி நீ ஃபீல் பண்ற, நான் ஃபீல் பண்ணும். ஓகே, இப்போ முதல் மாலையே மீடியா மாப்பிள்ளைக்கு விழுந்திருக்கிறது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எல்லாம் சொல்றாங்களா ஐடி ஃபீல்ட் அதுல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே மார்க்கெட்டிங்ல இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நானும் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். ஓ, அதான் நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? யார் ராணி? உனக்கு மட்டும் எப்படா இப்படி நடக்குது? உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. இது வரைக்கும் ஒரு மாலை விழுகாது யாருக்கு? இப்போ டாக்டருக்கு இன்னும் விழுகலப்பா. நங்காதி எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இது மட்டும் வேண்டாமா? ஏன் அப்பா டீச்சரா இருக்காரா? நீங்களே ப்ரொஃபஸரா இருக்கீங்க. ஏங்க, அந்த பொண்ணு மீடியாவில் இருக்காப்ல, ஆனால் அதே துறையில் இருக்க ஆள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஏன் அதே துறையில் இருக்க ஆள் வேணான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. இல்லை சார், இப்போ நான் ஏதாவது பாஸ் பண்ணால் அவரு கண்டிப்பாக பாஸ் பண்ணும். நான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து அசோசியேட் ஆனால் அவரும் ஆகணும். அந்த ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி. என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இப்படி ஒரு சான்ஸே எனக்கு கிடைச்சது இல்லைங்க சார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே சார். யாரு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சார் எப்படி இருக்குன்னு சொல்லுமா? இங்க ஏறுமா, ஹைட்டு கம்மியா இருக்கு. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. ஒட்டாம்பர் ஒரு போடு கட்டினா கவர்மெண்ட் மாப்பிள்ளடா. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. வர்ற மாப்பிள்ள பையன் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருக்கும். காசு வருமானமா இருந்தாலும் அது நிலையான அரசாங்க உத்தியோகமா இருக்கணும். ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை? சார், அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். யாரு? இந்த ஃபீல்ட் கவர்மெண்ட். நாங்கெல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. நான் கிராமத்து மாப்பிள்ளைக்கு. கிராமத்து மாப்பிள்ளை சொல்லணுங்கிறதுக்காக. உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. இயற்கை சூழல் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹெக்டிக் லைஃப் அங்க இல்லாம பிளசண்டா இருக்குமோ லைஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன ஞானம் இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. என்னோட பையன் ஃபாரின்ல ஐடில இருக்காரு. நார்மலி 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது எல்லாம் சொன்னாங்க, ஃபாரின் மாப்பிள்ளையா பொண்ணு வந்து குவியும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணா 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சாம்பார் அப்ப எனக்கு என் பொண்ணு இங்கே நல்லா ஏர்ன் பண்றா, என் பொண்ணு அங்க போய் வேலை செய்யணும். இன்னொன்னு ஒரே பொண்ணு, நான் அனுப்புறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐடி மாப்பிள்ளன்னு ஓகே சொல்றாங்க சார். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற சம்பளம் லட்சத்துக்கு மேலதான் எதிர்பார்க்கறாங்க மாசத்துக்கு. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 50,000ன்னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேக்குற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஏன் பாவா, என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். மெயினா சார், பெரியவங்க வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும்ங்கறாங்க. சார், ஆமா. அது எங்க இருக்கு? ஆமாங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். இங்க சென்னையில தான் ஒர்க் பண்றான். மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா தள்ளிக்கு பிரயோஜனம்டா. என் பையன் வந்து இப்போ ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறான் சார். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து அலைன்ஸ் எல்லாமே 60,000 70,000 80,000 வாங்குற பொண்ணுங்களாக தான் வந்தது. கொடுமை சரவணன். ஆனால் இவனுக்கு சேலரி வந்து ஒரு 30 கீழே இருக்கிறதுனால வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. பையன் வந்து சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்றான் சார். ஏன் வந்து அரசாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க.
இவருக்கு இதான் வேலை. இன்னொன்னு மினிமம் 1 lakh, குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணுங்கிறாங்க. ஏய், ஆணவத்தில் ஆடாதரா. ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். எங்கள் பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்கிறார் சார். ஒரு 5 years 6 years பொண்ணு பார்த்து. ஏன் வேணாங்கிறாங்க? என்ன காரணம் சொல்லி நோங்குறாங்க? சுபோன் ஹவுஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க. அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து பொண்ணே கிடைக்கல, எங்க பையனுக்கு பொண்ணே கிடைக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் என்ன மாதிரி பொண்ணு நீங்க ஏன் சூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லைங்க சார். இந்த ஃபீலிங்க உங்க பையனுக்கு 27 வயசு இருந்திருக்கும்ல. நீங்க அப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பொண்ணு கிடைக்காத ஒரே காரணத்துக்காக சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்ப வந்து 32 34 வயசான பிள்ளை 25 என்ன இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க உன் அரசியல யார்கிட்ட பண்ற? எங்க கிட்டே வாங்க. 32 33 வயசான பிறகு அப்ப வர்றீங்க, இது ஏழ்மைப்பட்ட புள்ள அல்லது அப்பா இல்லாத புள்ள, ஓகே சின்ன புள்ள, அதனால இப்ப எடுப்போம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க என்னத்துக்கு பயப்படுறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அந்த டாமினேஷன் கூட இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? இன்னுமே எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி. இப்போ நான் சொல்றேன், இப்போ நீங்க எல்லாம் 1 lakh சேலரி சொந்த வீடுன்னு நீங்க இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. 50,000 சம்பாதிக்கிற உங்க பையனுக்கு உங்களை விட ஃபினான்ஷியலி லோவா இருக்கிற ஒரு ஃபேமிலி நீங்க ஓகே சொல்வீங்களா? அப்ப ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. நான் 30,000 வாங்குறேன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மாப்பிள்ளை வேணும்னா வேணும் தான். மாட்னாடா மானஸ்த. அது எப்படி இந்த டிமாண்ட் வந்து யூ ஆர் மேக்கிங் இட் வெரி பிக். அதாவது எங்களை கில்ட் ட்ரிப் பண்ண பாக்குறீங்க. ஒரு 50,000 சம்பாதிக்கிற பையனை 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பசங்க எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாதம்மா. நீ அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். சார், என் பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாப்ல. அவனுக்கு 32,000 வாங்குறான். அவனுக்குமே என்ன சொல்றாங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி. வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் பொழுது சம்பளம் படிப்படியாக தான் கூடி வரும். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. 2வது உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இதெல்லாம் ஏன் இது பண்றாங்கன்னு தெரியல. பையனுடைய கேரக்டரை பாருங்க. என்னுடைய அபிப்பிராயம் அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு. நீங்க ஒரு பையன் வச்சிருக்கீங்க, யாரை கட்டிக்கணுங்கிறது அவங்க சாய்ஸ் தானே. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?